Hi. In the Varo Saturday, we have two interesting webinars. At 10 a.m., the age of asset allocation, and at 12 p.m., from miles away to Kodishwari, exclusively for NRI women. நீங்க இந்த வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெபினார்ல பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோல ரிட்டர்னை உயர்த்துவது எப்படி? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? ஒன்று, போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன் போதுமானதாக இல்லை, அல்லது ரிட்டர்ன் நெகட்டிவாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்று ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்குனாக்கா, ஒன்று அவருடைய தேர்வுகள் தவறாக இருந்திருக்கலாம், அந்த தேர்வுகளில் அவர் போட வேண்டியதை விட அதிகமான பணத்தை முதலீடு செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி அவருடைய போர்ட்ஃபோலியோ இப்போதைய பொருளாதார சூழ்நிலைக்கும் இப்போதைய சந்தை சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு அமையாமல் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவில் மறுபடியும் ரிட்டர்ன் எப்படி உயரும், இந்த ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குல்ல, இந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட்லி ஒரு விஷயத்தை தெளிவாக நான் சொல்கிறேன். காலச்சூழலுக்கும் பொருளாதார சூழலுக்கும் சந்தை சூழலுக்கும் ஏற்பு இல்லாத ஒரு போர்ட்ஃபோலியோ, அல்லது அதோடு பிணையாத அல்லது அதோடு சார்ந்து இல்லாத ஒரு போர்ட்ஃபோலியோ எளிதில் மீண்டும் ரிட்டர்னை எடுப்பது சாத்தியமில்லை. கிளியராக சொல்கிறேன். உதாரணத்துக்கு 2 வருஷம் முன்னாடி என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சோ அந்த ஸ்டாக்கை வச்சுட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு இருந்தால் அந்த போர்ட்ஃபோலியோ ஜெயிக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி. அப்படியே அந்த போர்ட்ஃபோலியோ ஜெயிக்கணும்னாலும் பல ஆண்டுகள் கால அவகாசத்தை நீங்கள் கொடுத்தாதான் மறுபடியும் அதே ஸ்டாக்ஸு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு ஃபேன்சி வந்து மேலே அது ஒரு வேல்யூவை டச் பண்ணி உச்சத்தை தொட்டு அன்னைக்கு ரிட்டர்னை கொடுக்கணும். இதுதான் கடந்த காலம் சார்ந்து, கடந்த கால ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். கடந்த காலத்தில் பாப்புலராக இருந்த விஷயங்களை நிகழ்காலத்தில் அந்த பாப்புலாரிட்டியின் அடிப்படையில் மட்டும் ஓன் பண்ணாக்கா வரக்கூடிய விளைவுகள். என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் பாப்புலர் ஆன பிறகு அது பின்னாடி போகிறதுல அர்த்தம் இல்லை. ஒரு விஷயம் பாப்புலர் ஆவதற்கு முன்னாடி போய் அதை வாங்குறதா வெற்றிக்கான சீக்ரெட் ஃபார்முலா. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்புறம் தான் போகிறோம். இதனால தான் நேரடி பங்குல நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒன்று லாபம் இல்லை, அல்லது கொஞ்சம் நஷ்டமும் இருக்கலாம். அப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னாக்கா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சும்மா இருப்போம், 5 வருஷம் சும்மா இருந்தால் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலான்னு எப்படி அரசியல் கட்சி யோசிக்குதோ அதே மாதிரி முதலீட்டாளனும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி நம்ம போர்ட்ஃபோலியோ மீண்டு வந்துடும்னு நம்பலாம். ஆனால் இது நடைமுறைக்கு சரியில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவை கீழே கொண்டு வந்தாலோ அல்லது போர்ட்ஃபோலியோ உயர விடாமல் தடுத்தாலோ அப்போ நம்ம விழித்து கொள்ள வேண்டும். விழித்து கொண்டு என்ன பண்ணோம், போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற பங்குகள் கடந்த கால அடிப்படையில் அந்த இடத்துல இருக்கா, கடந்த கால ஒரு ஃபேன்சியின் அடிப்படையில் அந்த இடத்துல நம்ம வாங்கி வச்சுருக்கோமா, கடந்த காலத்தில் வாங்கினோம் இப்போ அதுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இல்லை ஆனால் வாங்கினதுனால அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கோமா, இந்த கேள்விகள்லாம் நமக்கு நேர்மையான விடைகளை தர வேண்டும். சரி, வாங்கிட்டோம், இறங்கி போச்சு, அல்லது ஏறவில்லை இறங்கவில்லை, 2 கட்டம். இதில் எதுவாக இருந்தாலும் இது ஏறணும்னா என்ன நடக்கணும்னு எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. இந்த கம்பெனிக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்தாக்கா இந்த ஸ்டாக் மேலே போகும்னு ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா, இதை வாங்கலாம், இதை நீங்கள் பார்க்கலாம், இது நல்ல கம்பெனி, இந்த கம்பெனியில் இந்த விஷயம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் மறைமுகமாக ஒரு பங்குக்கு பரிந்துரை சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி 5 பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அவங்க நிறைய அதை பற்றி பேசியிருந்தாக்கா நீங்கள் போய் யாரெல்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்களோ அவங்க எல்லா வீடியோவையும் பாருங்கள். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. 5 பாயிண்ட் கண்டுபிடிங்க ஒரு கம்பெனிக்கு ஆதரவாக. அந்த 5 பாயிண்ட் சரியானதான்னு அந்த கம்பெனியை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட போய் கேளுங்க. நியூட்ரலான பர்சனை போய் கேளுங்க, இந்த 5 பாயிண்ட் இந்த கம்பெனிக்கு பொருந்துமான, இந்த கம்பெனி நல்ல ஷேரா இல்லையான்னு நீங்கள் கேட்க வேணாம். சார், இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த 5 பாயிண்ட் பொருந்துமான்னு கேளுங்க. அந்த 5 பாயிண்ட்டு பொருந்துன்னு அவர் சொன்னாக்கா அந்த கம்பெனி அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இன்றைக்கி தான் ஏஐ இருக்கே, போய் பர்ப்ளெக்சிட்டி ப்ரோ கேளுங்க, இந்த கம்பெனியை பற்றி இந்த 5 பாயிண்ட்டு சரியா அப்படின்னு கேளுங்க.
ஒருவேளை பர்ப்ளெக்சிட்டி ப்ரோ ஆமாம் இது சரின்னு சொன்னால் கூட ஏஐ சொல்கிற அறிவுரையாவது ஏற்றுக்கங்க. அடுத்த கட்டமாக இந்த 5 பாயிண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு கம்பெனியில், அப்போது இந்த கம்பெனியில் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் எடுங்க. அது உங்களுக்கு தெளிவாக அந்த 5 பாயிண்ட் கண்ணுக்கு தெரிஞ்சால் அந்த கம்பெனியை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து வேறு இடத்துல போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் சீக்கிரமாக உங்கள் பணம் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் தவறுகள் சரி பண்ணவே முடியாது. தவறுன்னு இருந்தால் அதை சரி பண்ணி தான் ஆகணும். அது சரி பண்ணணும்னா நம்ம தான் முடிவெடுக்கணும், நம்ம தான் முயற்சி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவன அடிப்படையிலையும் நீங்கள் போய் முடிவுகள் எடுக்கணும். சாத்தியமான விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் டைம் கொடுங்க, அந்த கம்பெனி ஜெயிக்கும். சாத்தியமான விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பாதகமான விஷயங்கள் இப்போ கண்ணுக்கு தெரியுதுன்னா முதல்ல அதை ஒத்துக்குங்க. உங்கள் டைம் அதுக்கு மேலே அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, நான் ஏதோ ஸ்டாக்ஸை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கும் மிகவும் பொருந்தும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் தப்பான இடத்துல உட்காந்துருக்காங்க, மேலும் மேலும் பணத்தை தப்பான இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு மொமெண்டம் பேஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி மொமெண்டமே இல்லையே மார்க்கெட்டில், எப்போ மொமெண்டம் திரும்பி வரும்னு யோசிக்கிறோம். இப்போதைக்கு வராதுன்னாக்கா நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து பணத்தை எடுத்து யார் வேல்யூ பேஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட பணத்தை கொடுக்கறது பெட்டர். பட் இந்த சிம்பிளான ஜட்ஜ்மெண்ட்டை கூட இன்றைக்கி யாரும் பண்ணாமல் எங்கே மொமெண்டம் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ரொம்ப அதிகம் நடந்திருக்கோ, ஸ்மால் கேப், மிட் கேப், மொமெண்டம் ஃபண்ட்ஸ், மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இதுலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ மொமெண்டம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யாரும் யோசிக்கல. அதாவது அப்வர்ட் மொமெண்டமாக சில வருஷம் என்ஜாய் பண்ணிட்டோம், ஒருவேளை டவுன்வர்ட் மொமெண்டம் கொஞ்சம் நாளைக்கு இருந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசிக்கணும். 6 மாதம் இருந்தால் கூட போதும் நம்மளை ஆட்டி படைக்கிறதுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டிக்கு போகணும்ல. புயல் எச்சரிக்கை வருது, வரட்டும் புயல், அப்புறம் நம்ம நகரலான்னு சில பேர் உட்காந்துருப்பான் வீட்டில். ஆனால் புயலை பற்றி நல்லா புரிஞ்சவன் எச்சரிக்கை வந்த உடனே போயிடுவான் அந்த இடத்த விட்டு. காலம் முடிஞ்சு அந்த எச்சரிக்கையின் விளைவுகள் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் மறுபடியும் அந்த எச்சரிக்கை வித்ட்ரா பண்ணப்படும், அப்போ திரும்பி வருவான். இப்போ இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதா இன்றைக்கி முதலீட்டாளர் வாழ்க்கையிலையும் விளையாடிக்கிட்டு இருக்கு. அது விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அது ஷேராக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல சேஃப்டிக்கு போகணுமோ, எந்த இடத்துல இதுக்கு மேலே இருக்கக்கூடாதோ, எந்த இடத்துலேருந்து வெளியேறி ஒரு பெட்டர் இடத்தை தேட வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு முதலீட்டாளர் டிசைசிவாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்படி நடந்தாக்கா என்ன ஆகும்னாக்கா, ஒருவேளை அந்த இடத்துலலாம் இன்னும் வலி அதிகரித்தால் அந்த வலியிலிருந்து நீங்கள் தப்பி விடுவீர்கள். அது மட்டும் இல்லை, மற்றவங்க அந்த வழியில் இருக்கும்போது நீங்கள் வேற ஒரு வழியை தேட ஆரம்பிச்சிருவீங்க. இது 2த்துக்கும் உள்ள டைம் சேவிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் சேவிங் தான் ஒருத்தர் மார்க்கெட்டில் அதிக ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கும் அப்படி எடுக்க முடியாமல் போவதற்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை உணர்வது தான் இன்றைக்கி முதலீட்டாளனுடைய முக்கிய தேவை. உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். உணர்ந்து முதலீட்டு களத்தின் மூலம் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.